நான் கோடி கோடியா சம்பாதிக்க வேண்டிய வாய்ப்பை எடுத்துட்டேன் சார். லைஃப்ல ஒரு குடுப்பின இல்லாத ஆள் சார். என்ன மேடம், என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஏரியாவில் ஒரு ஆளை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ அவரோட நடவடிக்கை பிடிக்காம வேண்டான்னு சொல்லிட்டோம். எப்படி அடுத்த ஒருத்தரை கண்டுபிடிக்க போறோம்னு தான் மாதவியும் அப்செட்டு, நானும் அப்செட்டு. சரி விடுங்க அண்ணே, நம்ம கஷ்டத்தை எதுக்கு கெஸ்ட் மேல திணிக்கணும்? நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்காட்ச் ஓகே தானே? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? அவர் பெரிய ஜமீன் ஃபேமிலி. அவர் ரெகுலரா குடிக்கிறதே ஸ்காட்சா தான் இருக்கும். இதெல்லாம் போய் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டுட்டு, இந்தப்பா ரூபாய் இங்க வாப்பா. பாத்துப்பா. ஓகே சார். ஒரு நிமிஷம், கொஞ்சம் வெளியே. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே ஏஜென்சி, அது எனக்கு கொடுங்களேன். வித் பிளஷர். எங்க தலையில இருந்த மொத்த பாரத்தையும் நீங்க இறக்கி வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கடவுளா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த ஏரியாவுக்கு யாரை செலக்ட் பண்ண போறோம்னு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஒரு செகண்ட்ல நீங்க கேட்ட விஷயம் எங்களை சந்தோஷப்படுத்திடுச்சு. உங்களுக்கு 50 லட்சங்கிறதெல்லாம் வெறும் 500 ரூபாய் மாதிரி தானே சார்? பணம் எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமே இல்லையே சார். இங்க நம்பிக்கை தான் முதலீடு. உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கையான மனிதர் எங்க கூட இருந்தா யாரு வேணாலும் எத்தனை லட்சம் வேணாலும் முதலீடு பண்ணலாம். தேங்க்யூ. சாரிண்ணா, உங்க பெர்மிஷன் கூட இல்லாம மருது சார் கிட்ட பேசி ஓகே சொல்லிட்டேன். அட விடு மாதவி, உன் முடிவு என்னைக்குமே தப்பா போனதில்ல. நீ தங்கச்சினாலும் யோசிக்கிறதுல எனக்கு நீ அக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும். சார் முதல்ல கை கொடுங்க. வந்து சர்வ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணியே தரணும். சார் இனிமே நம்ம பிசினஸ் பார்ட்னர். ஓகே? இல்ல சார், எனக்கு வேண்டாம். ஏன் சார் திடீர்னு வேண்டான்றீங்க? இல்ல, ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். இதை பத்தி உடனே அம்மா கிட்ட பேசிட்டா பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன். ட்ரிங்க் பண்ணிட்டு போனா பேச முடியாது. எல்லாம் நல்லபடியா முடியட்டும். நான் உங்களுக்கு பெரிய பார்ட்டியே கொடுக்குறேன். ஓகே சார், நீங்க சொல்றதும் நல்ல விஷயம்தான். அப்ப பேசிட்டு வாங்க சார். சரிங்க சார், அப்ப நான் அம்மா கிட்ட பேசிட்டு ஃபோன் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ so much. வரேன் சார். ஓகே சார். அப்பா வசமா சிக்கிட்டான். இப்ப உடனே இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணணும். வா. வா, எப்படியோ சமாளிச்சாச்சு. வாங்க வாங்க. திடீர்னு நீங்க பாட்டுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபேக் நோட் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டீங்க. நான் எங்க போறது? இப்பெல்லாம் எங்க போனாலும் ஜெராக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறானுங்க.
கடைசியா ஒரு கடையில எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அடடா, என்ன இது ஸ்காட்ச் பாட்டில் இருக்கு? ஏப்பா, எங்களை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? பாட்டில் என்னமோ ஸ்காட்ச் தான், ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம சரக்கு தான். அவன் போற வேகத்தை பார்த்தா நைட்டே கால் வரும்னு நினைக்கிறேன். என்ன முத்து மாமா? என்னாச்சு? முக்கியமான விஷயம் பேசணுவா. என்ன மாமா, என்ன சொல்ற? முக்கியமான விஷயம் சொல்ற, கத்தாத. மேல வா. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? அண்ணன் இப்படி வற்புறுத்தி கூட்டிட்டு போகுது. போய் பாப்போம். என்ன முத்து மாமா, விக்க சொன்ன நகையெல்லாம் திரும்ப கொண்டு வந்துட்ட? அந்த பொண்ணுக்கு பணமே கொடுக்கலையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் நகையெல்லாம் நீ கொடுத்துருக்க. அப்ப அந்த படத்தை நான் கொடுத்துருப்பேன்ல? கொடுத்துருப்பேன்ல? அது என்னன்னா, ஊருக்காரங்க உனக்கு ஆசைப்பட்டு கொடுத்த நகை, அதை விற்கிறதுக்கு மனசு வரல. அதனால தான் அடமானம் வைக்க சொல்லிட்டேன். என்ன முகம் காத்து போன பழுது முடி சுருங்கிடுச்சு? நீ போய் நகையெல்லாம் அடமான வச்சா ஊருக்குள்ள உன் மரியாதை என்ன ஆகுறது? வித்தா மட்டும் மரியாதை இருக்குமோ? லூசு. நான் போல, மேனேஜர் சும்மா தானே இருக்காரு, அவரு போய் அடமான வைக்க சொல்லிட்டேன். இந்தா, இது எல்லாத்தையும் அப்படியே பத்திரமா கொண்டு போய் பீரோக்குள்ள வை. புடி. என்ன ஃபீலிங்ஸ்? இல்ல முத்து மாமா, என் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க. இந்த நகைய விக்காம அடமான வச்சு இப்ப அதை மீட்டுட்டு வந்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமைப்படுற அளவுக்கு நான் இப்ப கொரோனா வைரஸ்க்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா ஏதாவது ஒன்று சொல்லி பெரிய ஆளாக்கி விட்டுறது. ரொம்ப ஃபீல் பண்ணாத போதும். நீ நகையை கொண்டு போய் பத்திரம் உள்ள வை. நான் போய் முகத்தை கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். அடிக்கடி கழுவணும்னு சொல்லியிருக்கிறாங்க, தெரியுதா? முத்து மாமா. என்னம்மா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். சொல்லு. சொன்னா நீ என் மேல கோவப்படக்கூடாது. அப்படி போட வருவாள். அப்போ கண்டிப்பாக நான் கோவப்படுற மாதிரி, டென்ஷன் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நீ சொல்லுமா, நான் மைண்டை செட் பண்ணிக்கிறேன். தயக்கமா இருக்கு, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதே சமயத்துல பயமாவும் இருக்கு. ஏய், என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம், என்ன பயம்? சொல்லு. இல்ல, நம்ம கார்த்திக் இருக்கான்ல முத்து மாமா. ஆமா, கார்த்திக் இருக்கான். அவனுக்கு என்ன? பூஜாக்கா தங்கச்சி சிம்ரன் இருக்கால. ஆமா, பூஜா தங்கச்சி சிம்ரன் இருக்கா. அவளுக்கு என்ன? அவங்க ரெண்டு பேரும் டேய், 2 பேர் இல்ல 4 பேரா? சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிருக்க. மேல சொல்லு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க முத்து மாமா. என்ன வனிதா, விளையாடுறியா? விளையாடலாம் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். ஏன் முத்து மாமா ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்ல, நினைச்சேன் பையன் தேவையில்லாம பம்புறானே, ஏதோ ஒன்று பண்ண போறான்னு தோணுச்சு. அவன் நடவடிக்கையில லைட்டா சந்தேகம் இருந்துச்சு. கரெக்டா போச்சு. அடடா, இதை தப்புன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசு பசங்க. கார்த்திக் நல்ல பையன், அதே சமயத்தில் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். 2 பேரும் நம்ம பசங்க தான்.
இந்த விஷயம் பூஜாக்கோ இல்லை அசோக்குக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் முத்து மாமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூஜா கிட்ட நான் பேசின அந்த பொண்ணு ஒத்துக்கும். இப்போ பிரச்சனை யாருன்னா சித்தி. சித்தி இதை எப்படி எடுத்துக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணும், அதை நினைச்சாதான். எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சிடணும் முத்து மாமா. நான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து பேசி வச்சிருக்கேன். நான் வேணா ஒன்று பண்ணுறேன். முதல்ல நான் பூஜா கிட்டேயும் அசோக் கிட்டேயும் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம காதல் மன்னன் கார்த்திகிட்டையும் சிம்ரன் கிட்டேயும் பேசுகிறேன். கடைசியாக சித்தி கிட்ட போய் அது நல்ல மூடில் இருக்கும் போது எடுத்து சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்க வைக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்களா மேடம், பண்ணிடலாம். இப்ப போய் என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, நீ சொல்றபடி பார்த்தா 50 லட்சம்ங்கிறது பெரிய தொகை. முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி எப்படி போடுறதுன்னு தான் யோசிக்கிறேன். என்னம்மா நீங்க கண்ணுக்கு எதிரே ஒருத்தன் 50 லட்ச ரூபாய் பெட்டியில வச்சு கெஞ்சிட்டு இருக்கதா நான் பார்த்தேன். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புமா. எப்படியாவது பணத்தை கொடுத்துட்டா நான் நினைச்ச மாதிரி அந்த ஏஜென்சி என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லம்மா. நீ அண்ணன் கிட்ட பேசினா அண்ணன் கொடுக்குமா. நீ தாம்மா பேசணும். அது முதல்லடா. இப்ப எல்லாமே யோசிச்சுதான் பண்ணணும். ஏமா அப்படி சொல்ற? இல்ல, நேத்து ஒரு பொண்ணு படிப்புக்காக அவன் 5 லட்சம் ரூபாய் கேட்டதுக்கு நான் தர முடியாதுன்னு சொன்னேன். இப்ப மருந்துக்காக 50 லட்சம் ரூபாய் கேட்டா முத்தரசன் என்ன நினைப்பான்? ஏமா யாரோ ரோட்ல போற பொண்ணு நானும் ஒண்ணா? ஏமா எனக்கா நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கியா? இப்ப நான் இதை கேட்டு நீ இல்லைன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இங்க பாரு, இதை மட்டும் நீ பண்ணி தரலன்னு வையே, அப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், வெளியில போயிட்டே இருப்பேன். ஏய், என்ன மருது? எதுக்கு இப்படி ஒரு அவசர முடிவு எடுக்கிற? எடுக்காம பின்ன என்ன பண்றது? நடந்ததெல்லாம் நீங்களும் பார்த்து தானே இருக்கீங்க. இங்க பாரு, நான் முத்தரச கிட்ட பேச தயார். நாளைக்கே பேசி ஒரு நல்ல முடிவை சொல்றேன். நாசமா போச்சுமா, எல்லாம் போச்சு. இவ ஒருத்தி நல்ல விஷயம் பேசும்போது நாசமா போச்சுன்னுகிட்டு. ஏண்டி, என்ன ஆச்சு? நான் இத சொல்லலமா. மேல முத்தரசன வெண்ணிலா நகைய விக்காம அடமானம் வச்சத இப்போ மீட்டுட்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லம்மா, கார்த்திக் சிம்ரன் விஷயத்தையும் அண்ணன் கிட்ட வெண்ணிலா சொல்லிட்டா. அண்ணன் நேரம் வரும்போது உன்கிட்ட பேசுறேன்னு வெண்ணிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. நேரம் பார்த்து பேசுறானா முத்தரசன்? வரட்டும் வரட்டும், அவன் மட்டும் பேச வரட்டும். அவன் நல்ல நேரம் நினைச்சு வர்றது முத்தரசனுக்கு கெட்ட நேரமா அமைய போகுது. மருது, உனக்கு பணம் வாங்கி தர்றது எப்படின்னு யோசிச்சேன்ல, இப்ப அந்த பிரச்சனைக்கே முடிவு வந்துருச்சு. கண்டிப்பா நான் உனக்கு பணம் வாங்கி தரேன். அப்போ அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டுமா நான் பணம் தரேன்னு? தாராளமா சொல்லு. சரிம்மா. அண்ணி, ஏன் சித்ரா நீ படத்தை இங்க கொண்டு வச்சிருக்கீங்க? என்னவோ தெரியல கார்த்தி, 2-3 நாளாவே எனக்கு சித்ராக்கா ஞாபகமாவே இருக்கு. நான் எப்ப பார்த்தாலும் அடுப்படியில தானே இருக்கேன். அதான் அவங்க போட்டோ பார்த்துட்டே வேலை செய்யலான்னு இங்கே வச்சுட்டேன். அண்ணா, தேங்க்ஸ் கார்த்திக். சேர்ஸ்.
முத்து மாமா உனக்கு? மேலே வேண்டாம். அக்கா காஃபி கப்ல ஸ்பூன் வச்சு கொடுக்கறத நான் இப்பதான் முத தடவையா பாக்குறேன். இல்ல இல்ல, இது அவங்களுக்கு தனியா சத்தா சாப்பிடுறதுக்காக ஒண்ணு கொடுத்திருக்கேன். ஏன் அவங்களுக்கு மட்டும் சத்தா சாப்பிடுறது கொடுக்குறீங்க? அவங்க பிரசிடென்ட்டா இருக்காங்கல்ல. அப்படியா? பிரசிடென்ட்டா இருக்காங்களா? எந்த நாட்டுக்கு? என்னண்ணே சும்மா கிண்டல் பண்றீங்க? ஐயோ நான் கிண்டல் பண்ணல வெண்ணிலா. நீ தான் இப்ப சொன்னல பிரசிடென்ட்டா இருக்காங்கன்னு, அதான் நான் கேட்டேன் எந்த நாட்டுக்கு அவங்க ஜனாதிபதியா இருக்காங்கன்னு. ஜனாதிபதியா? அக்கா பிரசிடென்ட்னா ஜனாதிபதினு அர்த்தம். நீங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொல்லணும். அப்படின்னா தான் அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு அர்த்தம். மாப்பிள்ள பிரெக்னென்ட்டோ பிரசிடென்ட்டோ அவ ஆர்வத்தை பாராட்டுறதை விட்டுட்டு ஆளுகால கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருங்க இங்கிலீஷ்ல அப்படியே பொழந்து கட்ட போறா. அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். ஐயோ மாப்ள, நான் போய் வெண்ணிலாவை கிண்டல் அடிப்பேனே. வெண்ணிலா எல்லாத்தையும் சூப்பர்ல. அப்படி வாங்க வழிக்கு. இது என்ன வெண்ணிலா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. வயிற்றுல புள்ள இருக்கிறவங்க ஆரோக்கியமா சாப்பிடணுன்றதுக்காக முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் தேன்ல ஊற வச்சு செஞ்சதுக்கா. இத தினமும் சாப்பிட்டா சாப்பிட நமக்கும் ஆரோக்கியம், வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் ஆரோக்கியம். அடேங்கப்பா, இதெல்லாம் ரெடி பண்ணி மார்க்கெட்ல விட்டா சேல்ஸ் பிச்சுக்கும் போல இருக்கே. இதெல்லாம் எதுக்குக்கா காசுக்கு விக்கணும்? ஃப்ரீயா கூட கொடுக்கலாம். அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு மசாலா பாக்கெட் வாங்கினா ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீன்னு நம்ம விளம்பரம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்காகவே மசாலா பாக்கெட் வாங்குற மாதிரி ஆயிடும். இப்போ மசாலா பாக்கெட் வர்றதையும் தடுக்க முடியாது, வெண்ணிலா பெரிய லாவறதும் தடுக்க முடியாது. எப்படி சகல சும்மா இருக்க சகல, ரொம்ப வலியுது பார்த்து. சகல உங்களுக்கும் அந்த ஹெல்த் மிக்ஸ் தர சொல்றேன், ரொம்ப வலியாதீங்க. அசோக குடிச்சு முடிச்சிட்டியா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்டயும் பூஜா கிட்டயும். மேல வாங்க. என்னடா? ஒண்ணும் இல்லடா, வா. சமரன் நீ வாமா. டேய் கார்த்தி வா.